தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், முஹம்மது கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வகுத்திருந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கை அரசியல் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று நான் ஏற்கனவே அறிக்கையின் மூலம் தெரிவித்திருந்தேன். இப்பொழுதும் அதே அரசியலை நான் முன்னெடுப்பேன் என்று சொல்லி அந்த அரசியல் பாதையில் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடரும் என்று தெரிவித்துக்கிறேன். அதாவது நான் தேர்தலில் அதாவது வேட்பாளரை அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடிந்ததிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்தது நான் விடுதலை சிறுத்தை தான் இருந்தேன். நான் அதாவது சீட்டு தரேன்னு சொல்லி நான் கட்சியிலிருந்து வெளியே வரல. அதுக்கப்புறமேல என்ன நடந்ததுன்னு சொல்லி மீடியா எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நானும் ஒரு மீடியா ஒரு ஆள் தான். அதனால் சீட்டுக்காக நான் கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்களால் நான் வெளிவரக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாளான வெளியே வந்திருக்கேன். யாரோ ஒவ்வொருத்தரும் கிடையாது பேசுகிறேன். நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இரு தம்பி, ஒவ்வொருத்தரும் கேட்கணும் தம்பி. அது நம்ம விசிகாவுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த நிலைப்பாடு அதாவது இது ஒரு மாநில அரசு தான். இது ஒன்றிய அரசிலே அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதியும் அனைத்தும் நம்முடைய எழுச்சி இருக்குது. அப்படின்னா கொள்கை மாறாமல் இருக்குன்னா அப்போ ஒன்றிய அரசிலேயே அவர் மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாமா? அவர் இல்லை 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 பேசல. அதாவது அது பேரளவில் தான் பெரியாரையும் அம்பேத்கர் முன்னிறுத்துறான்னு சொல்லி அவர் விஜய் சொல்கிறாரு. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நிருபர் அண்ணன் ஏசி நேரத்தில் கேள்வி கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் விஜய் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு. பிஜேபி கூட உறவு இருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு. 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஊடகம் தான் பேசுறத ஊடகம் தான் வெளியிடுறீங்க. ஊடகம் மூலியமாக தான் வெளி உலகம் தெரியுது. இது ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியது இது இல்லையா தம்பி? இது அது நமக்கு தெரிஞ்சது தானே. சரி, அடுத்த கேள்வி என்னப்பா? அது நீங்கள் தலைவர் ஏழ்சமோட அணங்கிறது அவரு தான் கேட்கணும். நீங்கள் அதான் கூட இருந்தோம்பா. கூட அது இருக்கிற அந்த அரசியல் செயல்பாடு சரின்னு சொல்லி வெளியே வந்துட்டோமில்ல. அவர் சொல்ல வேண்டிய பதிலுக்கு அவர்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். வராங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறான். இப்போ அதாவது விடுதலை சிறுத்தைக்கும் எழுச்சி தமிழருக்கும் என்னுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. 2016 காலகட்டங்களில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மிகப்பெரிய பேரணி எது நடத்தினாலும் அது எந்த ஊடகங்கள்லையும் அது பெட்டி செய்தியாக கூட வராது. அதாவது விடுதலை சிறுத்தைன்னு ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எழுச்சி தமிழர்கிட்ட சொன்னதின் அடிப்படையில் வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்தோம். வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் அனைத்து ஊடகங்கள்லையும் அதாவது விடுதலை சிறுத்தையை பற்றியும் வெளிச்சம் தலைவரை பற்றியும் நீங்கள் ஊடகங்களில் செய்திகள் வந்தது. அதாவது வெளிச்சம் தொலைக்காட்சி மூலியமாக கட்சியுடைய நிகழ்வுகளை அதாவது 100% லைவ் செய்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரே ஊடகம் வெளிச்சம் தொலைக்காட்சி. அந்த வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்தின் மிக எல்லா பங்களிப்பும் என்னுடைய பங்களிப்பு தான். வெளிச்சம் தொலைக்காட்சி
அதாவது சேட்டலைட் உரிமைங்கிற கம்பெனி அது முழுக்க முழுக்க என்னுடைய கம்பெனி. அந்த கம்பெனிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது என்னுடைய முழு பணத்தில், என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட அந்த சேனல் இது. இப்போ நான் வந்து அந்த சேனலை வாங்கும்பொழுது இந்த சேனல் வந்து எழுச்சி தமிழுக்காக நான் வாங்கின சேனல் அப்படி சொல்லியிருக்கேன். அது அப்படி தொடரும். அது பேசும்போது செய்யூர் தொகுதிக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்களும் சொன்னீங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு செய்யூர் தொகுதிக்கு என்னென்னலாம் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, நீங்க சட்டப்பேரவையில் எப்படிதான் திட்டங்கள் கேட்டு வாங்கினீங்க, அவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு உங்களுக்கு ஏன் சார் வாய்ப்பு தரல? அதுதான் சார், வாய்ப்பு தரலன்றது வந்து நீங்கள் யார் எடுக்கிற அவர்கிட்ட தான் கேட்கணும். அது நீங்கள் வந்து அவர் எழுச்சி தமிழ்கிட்ட அவருக்கு ஏன் வாய்ப்பு தரணும் நீங்கள் கேளுங்க. அது இன்றைக்கி என் தொகுதியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா என் தொகுதி வந்து அதாவது 100% அது ஒரு தன்னறைவற்ற தொகுதியாக வச்சுருக்கேன். அதாவது சாலை வசதிகள் வந்து 100% சாலை போடப்பட்டிருக்கு. அது இப்போ அதாவது தலைவர் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் அவ்வளோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கடைக்கோடி பகுதி. அது ஒரு அரசு கல்லூரி கொண்டு போய் வச்சுருக்கோம். அந்த அரசு கல்லூரிக்கு வந்து இப்போ உடனடியாக இந்த நடப்பாண்டிலே வந்து 270 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நிதியை கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கல்விக்கு தான் நாங்கள் செலவழிச்சிருப்போம். நாங்கள் அதுதான் சார். இல்லை, நான் விளக்கலாம் கேட்குறேன். அது நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டு வந்து அதுதான் நீங்கள் முரண்பாடுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இல்லை இப்போ நிருபர் நீங்கள் கேட்குறது முரண்பாடுன்னு கேட்குறீங்க. நீங்கள் அது முரண்பாடு தானே. அது கேள்வி எப்படி கேட்குறீங்க நீங்கள்? அது முரண்பாடு தானே. அது முரண்பாடு தான். நன்றி, வணக்கம்ப்பா.